சரத்குமார் நடித்து வெளிவந்திருக்கும் ஆழி அப்படின்ற ஒரு திரைப்படம் எப்படி இருக்கு? படங்கள் பல வகைப்படும். ஒரு சில படம் நம்ம படத்துக்குள்ள போகும்போதே அந்த படம் இது ஒரு முழுநீள காமெடி நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில படம் பேய் படமா இருக்கும், சில படம் த்ரில்லரா இருக்கும், சில படம் ஆக்ஷன் படமா இருக்கும், சில படம் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். எல்லாமே கலந்துருக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த படம் நம்ம போய் உட்கார்ந்ததுல உடனே நம்மளுக்கு என்னன்னா, இது எந்த மாதிரியான ஒரு படம் கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 10-15 நிமிஷம் தேவைப்பட்டது. ஒரு காதலிக்கும் தன் மகளை அவனுடைய காதலனிலிருந்து பிரிக்கிறதுக்காக அந்த காதலனை கொல்ல நினைக்கும் அப்பா, அந்த அப்பா கிட்ட இருந்து தன் உயிரை காப்பாத்தி எப்படியாவது காதலை போய் சென்றடைய வேணும் அப்படின்னு துடிக்கிற அந்த காதலன். இந்த ரெண்டே கேரக்டருக்குள்ளதான் இந்த கதையை நகர்த்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கதையை நகர்த்துறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, படத்தோட முதல் 10-15 நிமிஷம் அந்த பெண்ணும் பையனும் சும்மா காதலிக்கிற மாதிரியும், அப்பா பொண்ணுகிற உறவை காட்டுற மாதிரியும் ஒரு 10-15 நிமிஷம் இந்த சீனை கடனை முடிச்சுட்டு கடலுள்ள போயிடுறாங்க. கடலுள்ள சரத்குமார் என்ன பண்றாருன்னா, அந்த காதலிக்கும் பையனை தூக்கி கடல்ல போட்டுட்டு, அந்த கடல்ல இருக்க அந்த கப்பல்ல போட்டுட்டு அவனை அங்கேயே எப்படின்னா சாகடிச்சணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பையன் தப்பிச்சு ஒரு இன்டர்வலுக்கு மேல கப்பல்ல ஒரு ரிப்பேர் பண்றவர் ஒரு மெக்கானிக் இவரு. ஆனா இவரோட வீடெல்லாம் பார்த்தா மெக்கானிக் வீடு மாதிரி இருக்குது. மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளோட வீடு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சாதாரண போட்டை அவர் மெக்கானிக் வேலை பாக்குறாரு. அது கதையோட ஒத்து போல, கதையோட பல விஷயம் ஒத்து போல, அதுல இதுவும் ஒத்து போல. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த மெக்கானிக் வேலை பார்க்கும்போது அந்த மிஷின்ல அடிபட்டு விழுந்துடுறாரு. அப்ப எப்பயும் போல ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஹீரோனா அந்த பையன் என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட அப்பாவோட சரத்குமாரை அங்க இருந்து காப்பாத்தி மேல எடுக்கிறாரு. அதை எடுக்கும் தருவாயில அவர் அடிபட்டு செத்து போயிடுறாரு. மொத்த படமே தான். இதுல நீங்க குழப்பிக்கலாம் ஒண்ணுமே கிடையாது. இதோட கிளைமேக்ஸ்ல மட்டும் என்ன, அந்த ஹீரோ அந்த பையன் செத்து போயிடுறாரு. அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதையை கேட்கும் போது இதுல என்ன இருக்கு அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு சரத்குமார் சார் ஒத்துட்டாரு. எந்த விஷயத்துக்காக இந்த படத்தை இவங்க எடுத்தாங்க அப்படின்னு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரே குழப்பமா இருந்தது. எந்த கதை அம்சம் இந்த படத்துல சிறப்பா இருந்தது, இல்ல எந்த காட்சிகள் இவங்க பெருசா பட்டதால இந்த படத்தை இவங்க எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன இந்த மாதிரி ஒரு சரத்குமார் சார் என்ன மாதிரி ஒரு கதை நடிச்சவர். அவருக்கு இப்ப வயசாயிடுச்சு அப்படின்ற ஆளை பார்த்தா வயசான மாதிரிலாம் தெரியல. ஆள் சும்மா சூப்பரா எங்காதான் இருக்காரு. முகத்துல மட்டும் கொஞ்சம் அந்த வயதான அந்த ஒரு இது தெரிஞ்சா கூட மொத்தமா பாத்தீங்கன்னா அவர் அவருடைய பிசிக்கலா நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் இந்த ஒரு 2 மணி நேர படத்தை உட்காந்துட்டு நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த மாணவன் ஒரு ஏழை மாணவன் சொல்றாங்க. ஒரு தலை ஃபுல்லா முடிய வச்சுக்கிட்டு, இந்த காலத்துல ஒரு 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 ரகுடு ரவுடி மாதிரி இருப்பாங்க பாருங்க. முடிய மட்டும் பிரிச்சு போட்டாருன்னா அவர் ஒரு ஏழை மாணவன் மாதிரிலாம் இல்லை. ஏழைனா நம்ம சும்மா ஜென்ரலா ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிராப்பாவது வச்சிருப்பாங்க. அவர் அவ்வளவு பெரிய முடியத்தை கொண்ட மாதிரி கட்டிட்டு அவருடைய எந்த அந்த அந்த சென்டிமெண்ட்லாம் மனசுல உட்காரவே இல்லை. சரத்குமார் சாரும் இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர் ரொம்ப பரசலான அந்த கதையை எந்த காலத்துல எடுத்த கதையை இப்ப எடுத்துட்டு அதுல என்ன அவங்க வித்தியாசப்படுத்திருக்காங்கன்னா, கப்பல், அதாவது ஆழியில ஒரு கப்பல்னா பெரிய கப்பல், ஒரு சாதா படகுல உள்ள அவரை மீன் பிடிச்சு உள்ள போடுவாங்க பாருங்க. அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, கப்பலுக்கு கீழே, அந்த படகு கீழே, அங்க அந்த பையனை வச்சு ஒரு இன்டர்வல் வரைக்கும் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறமா சரத்குமார் சார் இன்னொரு அதே மாதிரி பாக்ஸா இருக்கிற ஒரு அந்த இன்ஜினியர் இடத்துல போய் விழுந்துடுறாரு. அதுல செகண்ட் ஹாஃப் ஓட்டுறாங்க. ஓட்டு இறுதியில அந்த பையன் செத்துறாரு. சரத்குமார் சார் அதை பார்த்து அழுகுறாரு. இதுதான் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம எப்படி நம்ம பொதுவாக எந்த படத்தையும் நம்ம திட்டுறது இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு படம் ஒத்துக்கிற முன்னாடி எவ்வளவு யோசிக்கணும். என்ன இதுல இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது, அதுவும் சரத்குமார் போன்ற ஒரு பெரிய நடிகர் நடிக்கும் போது பார்த்து எடுக்க தேவையில்லையா? இந்த மாதிரி ஒரு கதையை எப்படி 2 மணி நேரம் உட்காந்து வேற எதுவுமே எந்த ட்விஸ்ட் டர்னுன்னு எதுவுமே இல்லை, அப்படியே காட்டினதையே காட்டி எப்படி அந்த அந்த படகு அப்படியே பொறுமையா அப்படியே ஆடிட்டே இருக்குமோ, அதே மாதிரி அந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நம்மளும் அப்படியே சும்மா ஆடினே இருக்கணுமே தவிர எந்த இடத்துலயும் ஒரு சுறுசுறுப்போ விறுவிறுப்போ ஒண்ணுமே இல்லாம, நம்ம மனசுல எந்த பதட்டத்தையும் ஏற்படுத்தாம, எந்த வலியும் ஏற்படுத்தாம, எதையுமே கடத்தாம முடிந்து போனதான் இந்த ஆழி.